நம்ம வீட்டில் நம்மள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு நம்ம மைண்டில் தனித்தனி மெமரியை சேவ் பண்ணி வச்சுப்போம் கிடையாதுல்ல. ஒரே ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எழுதிட்டு ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தனித்தனியாக வேரியபிளில் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். கரெக்டாக? எதனால்? இது நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸஸை கொடுக்கும் அண்ட் ஆல்சோ நமக்கு சில நேரத்தில் மறந்து போயிடும். கரெக்டாக? அதனால நம்ம எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுப்போம். அண்ட் அதுதான் இன்னையோட டாபிக், பைத்தான் லிஸ்ட். எஸ், பைத்தான் லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் வேரியபிள். அதாவது இது எல்லாமே ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாமே சிங்கிள் வேரியபிளாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பைத்தான் லிஸ்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோமா? எப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிப்பேன். அண்ட் இதில் நான் மல்டிபிள் ஃப்ரூட்ஸை சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்பேன். அண்ட் அதில் ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ். எனக்கு இப்போது நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தேவை. அண்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு நான் நடுவில் என்னுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். கரெக்டாக? இதுதான் எனக்கு ஃப்ரூட்ஸோட லிஸ்ட். நான் இப்படி மல்டிபிள் ஒரு இதுக்கும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரே ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே நான் என்னுடைய எல்லா கலெக்ஷனையும் போட்டுட்டேன். என்னோடய பேஸ்கெட்டில் எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் போட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, லிஸ்ட்ஸ் ஆர் ஆர்டர்டு. ஸோ ஆர்டர்டு அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ்னால் ஏவோட அட்ரஸ் 0, ஆரஞ்சோட அட்ரஸ் 1, பனானாவோட அட்ரஸ் 2 அண்ட் கிரேப்ஸோட அட்ரஸ் 3. நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? இண்டெக்ஸிங்னு அந்த கான்செப்ட் இதுலேயும் இருக்கும். அண்ட் இட் இஸ் சேஞ்சபிள். அதாவது ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள், நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போடலாம், இல்லை கிரேப்ஸ் எடுத்துகிட்டு நான் போமோகிரானேட் போடலாம். ஸோ எனக்கு இது சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். நான் இங்கே கிரேப்ஸ்னு போட்டிருக்கேன்ல, இன்னும் 2 கிரேப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரை கிரேப்ஸ், ஒன்று க்ரீன் கிரேப்ஸ், இன்னொன்று பிளாக் கிரேப்ஸ்னு வச்சுப்போமே. ஆனால் நான் 2 கிரேப்ஸ் போட்டேன்னா அதுவுமே பாசிபிள் தான். ஸோ லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட், சேஞ்சபிள் அண்ட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். சரி, எதுக்கு எனக்கு இதை நான் போட்டேன்னா நான் தெரிஞ்சுக்கணும்? லிஸ்ட் ஆர் ஆர்டர், சேஞ்சபிள் அண்ட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ்னால் லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம நிறைய பார்ப்போம். லைக் லிஸ்ட் இருக்குது, செட் இருக்குது, டியூப்பிள் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது. அண்ட் இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு கம்பேரிசன் கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் அ லிஸ்ட். நம்ம தான் இங்கே லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நான் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ் சும்மா. அண்ட் இங்கே நம்ம வேறு என்ன இருக்குது? ஆரஞ்சு இருக்கா? ஆப்பிள். ஓகே, நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கு எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தேவை. நான் ஒரு எம்டி லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவேன்? இப்போ எனக்கு ஷாப்பிங் பேக் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டுக்கு வெறும் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம் ஸ்டோர்ட் இன் அ சிங்கிள் வேரியபிள். இப்போ நான் லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் மிக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ். நான் சும்மா மிக்ஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியபிள் இருக்குது? நம்பர் இருக்கா, அண்ட் ஃப்ளோட் இருக்கா, அப்புறம் என்ன இருக்குது? பூலியன் இருக்கா, அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ என்னால் எல்லா டேட்டா டைப்பையும் நான் எப்படி சேவ் பண்ணி வைக்க முடியும்? ஓகே, எனக்கு அதனால் நம்பர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஒரு பூலியன் அண்ட் ஒரு ஸ்ட்ரிங், என்னால் எல்லாமே லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் இதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் லிஸ்ட்டில். ஓகே, அண்ட் ஆக்சஸிங் த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரும்போது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் எடுத்துப்போம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள்னு இருக்குது. நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பனானாவை ஆக்சஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப்
0 1 அப்படின்னா நான் பனானாவை ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள், பிரிண்ட் ஃப்ரூட்ஸுங்கிற அந்த லிஸ்ட்டில் பனானா எத்தனாவது எலிமெண்ட்டு? 0 1 2 3 1 அப்படிங்கிற எலிமெண்ட். ஸோ நான் இப்போ பிரிண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், பனானாங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இது ஸ்டார்ட்ஸ் வித் 0 லிஸ்ட், ஐ மீன் ஸ்ட்ரிங் மாதிரியே தான் லிஸ்ட் வந்து 0 1 2 3 அண்ட் ரிவர்ஸ் இண்டெக்ஸில் மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கும். -1 -2 -3 அண்ட் -4. நம்ம ரிவர்ஸ் இண்டெக்ஸ் போட்டு பார்ப்போம். இங்கே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1 சும்மா எதுக்கு போடணும், லாஸ்ட் எலிமெண்ட் போடுவோம். தி லாஸ்ட் element is ஃப்ரூட்ஸில் லாஸ்ட் எலிமெண்ட். இதை நம்ம ஸ்க்ரீன்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, யா, இப்போ நான் ரன் பண்ணேன்னா லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆப்பிள். கரெக்டாக, லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஆப்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் லிஸ்ட். இதுவும் ஸ்ட்ரிங் மாதிரியே தான். நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ கொடுப்போம். இப்போ நான் எனக்கு ஃப்ரூட்டில் நான் வாங்க போகிறது மட்டும் ஸ்லைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃப்ரூட் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? ஆரஞ்சில் எனக்கு பனானாலேருந்து வேணுன்னா 1 2 3 1 2 3 1 2 3. இதை நான் வந்து நியூ லிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா print new underscore list ஃப்ரூட்ஸா. இப்போ பார்த்தீங்கன்னா பனானா அண்ட் கிரேப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பனானா அண்ட் கிரேப்ஸ் மட்டும்தான் இருக்கும், எனக்கு ஆப்பிள் வராது. நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டார்டிங் அண்ட் அதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ வரும், எண்டிங் இருக்க வேல்யூ வராது. அப்போ எனக்கு எண்டிங் இருக்கிற வேல்யூ வேணும்னா என்ன பண்ணும், நான் இந்த 3 ரிமூவ் பண்ணுறேன். இப்போது எனக்கு எண்டிங்கில் இருக்க வேல்யூ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு இண்டெக்ஸ் இருக்குது அண்ட் உங்களால் அதோட அட்ரஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா இதோட மியூட்டபிள் நேச்சர். மியூட்டபிள் நேச்சர்னா என்னென்னா எந்த எலிமெண்ட்டை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் இதில். இப்போ பாருங்கள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள்னு இருக்குது. எனக்கு ஆப்பிள் வேண்டாம்ப்பா, நான் என்ன பண்ணுறேன், போமோகிரானேட் வைக்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸில் லாஸ்ட் வேல்யூவை நான் அசைன் பண்ணிடுவேன். என்னென்னு எனக்கு போமோன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஸோ ஃப்ரூட்ஸோட லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் போமோன்னு வச்சுக்கிறேன். இங்கே நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொடுப்போம். ஏன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணதும் தெரியணும்ல. ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆப்பிள்னு இருக்குது, அதே ஃப்ரூட்ஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி இருக்குது. இப்போ நான் இதில் 2வது எலிமெண்ட்டை 1வது எலிமெண்ட்டை ஆட் பண்ணால் கூட நான் அப்படி கூட மாற்றிக்கலாம். ஸோ பனானாவை எடுத்துகிட்டு கூட நான் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு நான் ஒரு இண்டெக்ஸ் வச்சுருந்தேன்னா அந்த இண்டெக்ஸ் கால் பண்ணி நான் என்னால் அந்த லிஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் ஸ்ட்ரிங் எடுத்தாலும் நமக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது மாதிரி லிஸ்ட் எடுத்தாலும் எனக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்க. நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் லென்த் ஆஃப் லிஸ்ட் என்னது, ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துல அப்படின்னும் போது ஓகே, இன்டென்டேஷன் ஓகே, இங்கே வருது. இப்போது நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 4 எலிமெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு லிஸ்ட்டோட லென்த் கண்டுபிடிக்கணுன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இப்போது எனக்கு லிஸ்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு இண்டெக்ஸிங் தெரியும், எல்லாமே தெரியும். எப்படின்னா இன்னொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இதுதான் சின்டாக்ஸ் பார்த்துக்கங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, லிஸ்ட் நேம் என்ன, ஃப்ரூட்ஸ் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, அப்பெண்ட் அப்படின்னா ஆட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பெண்ட் கொடுத்துட்டு எனக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணும், ஆரஞ்சு இருக்குது, போமோ இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இப்போது இன்னொரு ஃப்ரூட்டை ஆட் பண்ணுவேன்ல, நான் என்ன பண்ணுவேன், க்ரீன் ஆப்பிள் ஆட் பண்ணுவேன். ஓகே, இதே எனக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட்டில் ஆட் பண்ணேன், எனக்கு இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு தேர்ட் எலிமெண்ட்டில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இண்டெக்ஸிங்கில் கொடுப்போம்ல. அப்போது இண்டெக்ஸ் இன்சர்ட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ். இப்போ எனக்கு தேர்ட் எலிமெண்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸ் டாட்
இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை இண்டெக்ஸில் கொடுக்கணும், செகண்ட் இண்டெக்ஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட் வேணும். ஓகேவா, எனக்கு பைனாப்பிள் இது நான் கொடுத்துட்டேன்னா இப்போது இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் பண்ணிப்போம், ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு அண்ட் இங்கே பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் நான் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லாஸ்ட்டில் க்ரீன் ஆப்பிள் இருக்குது, இந்த இடத்துல செகண்ட் 0 1 2 இந்த இடத்துல நான் வந்து பைனாப்பிளை போட்டுட்டு கிரேப்ஸ் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிளை தள்ளி விட்டுருவேன். ஸோ ஒரு கரெக்டான இண்டெக்ஸில் நான் அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணுன்னா எனக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அண்டு லாஸ்ட்டில் அப்பன் பண்ணால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஆடிங் மட்டுமா, ரிமூவிங்கும் அதே மாதிரி தான். இப்போது ஒரு ஐட்டமை, அதாவது இதில் இருக்கிற ஒரு ஐட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, விச் இஸ் இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ். என்ன ஐட்டம் ரிமூவ் பண்ணலாம், நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண பைனாப்பிள் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது சில இடத்துல எனக்கு லாஸ்ட்டாக, அதாவது இது வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ எனக்கு லாஸ்ட்டாக இருக்குல்ல க்ரீன் ஆப்பிள், அதை ரிமூவ் பண்ணுன்னா ஃப்ரூட்ஸ் டாட் பாப் அப்படின்னு சும்மா கொடுத்தாலே போதும், லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணுறோம். எந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் எனக்கு பர்டிகுலர் இண்டெக்ஸில் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இதே இடத்துல ஃப்ரூட்ஸ் டாட் பாப், எனக்கு எந்த இண்டெக்ஸில் எனக்கு கிரேப்ஸ் வேணான்னு வச்சுக்கோமே 0 1 2 3. ஆக்சுவலி நம்ம இங்கே லாஸ்ட் வேல்யூ இது ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ சும்மா நம்ம 2 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்படி கொடுத்து இந்த இடத்துல பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். என்ன அதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஆரஞ்ச், போமா, ஆப்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு பைனாப்பிள் டெலிட் பண்ணிடுச்சு. அப்போது எனக்கு இந்த 5 தான் இருக்கும். அண்ட் இதில் லாஸ்ட் ஒன் டெலிட் பண்ணிடுச்சு, க்ரீன் ஆப்பிள் டெலிட் பண்ணிடுச்சு. அண்ட் இதில் 2, ஸோ 0 1 2 கிரேப்ஸையும் ரிமூவ் பண்ணிச்சு. என்கிட்ட ஆரஞ்ச், போமோ அண்ட் ஆப்பிள், இது 3 தான் லிஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட், அதாவது ஐ மீன் இந்த நெக்ஸ்ட்டு லூப்பிங் த்ரூ அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் மாதிரியும் லூப் பண்ணலாம். அப்போது நான் என்ன பண்ணேன், ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஈச் ஐட்டம். இப்போ நான் சர்ச் பண்ண ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்ச், போமோ, ஆப்பிள். என்னால் இந்த மாதிரி லிஸ்ட்டில் என்னால் ஈஸியாக ஐட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். என்ன லிஸ்ட் அது, இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருங்க, மிக்ஸ் டேட்டா டைப். இப்போ இதையும் நான் காட்டுறேன். ஃபார் ஐ இன் ஈச் டேட்டா டைப் பிரிண்ட் ஐ. இப்போது இது வந்து எல்லா வேல்யூயும் ஐட்ரேட் பண்ணும். போமோ, ஆப்பிள், அது 4.5 ட்ரூ, விராட் கோலி. ஸோ இதுவும் வந்துடுச்சு. இப்போது லிஸ்ட் வந்துடும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 3-4 எலிமெண்ட் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு தாண்டி நிறைய லிஸ்ட் வேல்யூஸ் வரும். ஸோ அப்போது எனக்கு ஒரு ஐட்டம் இதில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம், நம்ம இன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஆப்பிள் இன் எந்த இதில் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஆப்பிள் இஸ் ப்ரெசண்ட். ஓகே, இப்போ நான் ஸ்டேப் பண்ணி ரன் பண்ணேன்னா ஆப்பிள் இருக்குது. இதை நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன்னா ரன் ஆகுதா பார்ப்போமா. ஸோ ஸ்மால் லெட்டரை கொடுத்தா கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. ஓகே, இன் கீவேர்டு வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா, அந்த லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் செக் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு லிஸ்ட்டோட பேசிக்கான வேர்ஷனை பார்த்துட்டோம். லிஸ்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது லிஸ்ட்டோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக், அண்ட் அதில் நம்ம ஒரு குட்டி ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.